ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய சரீரத்துல பாருங்க, தேவன் விரும்பி வாசம் செய்கிறார். அவர் பெரியவர், அவர் வானம் பூமியும் கொள்ளாதவர். ஆனா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஆலயம் வச்ச பாருங்க, அவர் தன்னுடைய பிரச்சனை அங்க வச்சு மக்களோட இருக்க விரும்பி ஆசரிப்பு கூடாரம் முதல்ல இருக்கிறார். அதுக்கு அடுத்து பாருங்க சாலமோன் ஆலயெல்லாம் கட்டி அங்க இருக்கிறாரு. ஆனா அவர் விரும்பி வாசம் செய்கிற இடம் என்ன அப்படின்னா நம்ம கூட தான், நம்மளுடைய இருதயத்துல தான் விரும்புறாரு. இன்னும் சொல்ல போனா வசனம் புதிய ஏற்பாட்டுல சொல்லுது, உங்கள் சரீரத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய ஆலயமாய் மாற்றியிருக்கிறாரு. ஆகவே அது பரிசுத்தமாய் அவரு பாதுகாத்து கொள்ளும்படி சொல்றாரு. ஏன் அப்படின்னா பாருங்க, நமக்குள்ள தேவன் விரும்பி வாசம் செய்யவே நம்ம போல மாம்சத்துல ரத்தத்திலே வந்தாரு, பலியானாரு, உயிர் தெழுந்தாரு. இப்ப அந்த ஆவியான நமக்குள்ளே வந்து விட்டாரு. இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம தனியா இல்லை, இன்னைக்கு அந்த தேவனோடு நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைய செய்றாரு. ஒரே ஒரு இடத்துல பாருங்க கோவப்படுறாரு. நிறைய இடங்கள்ல பரிசேயர்களுக்கு எதிராக சதுசேயர்களுக்கு எதிராக கோவப்படுவாரு. ஆனா ஒரு இடத்துல கோவத்துல ஆக்ஷன்ல இறங்குறாரு. என்ன இடம் அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு எருசலேமுக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அது வியாபார ஸ்தலம் மாதிரி மாத்திட்டாங்க. மக்கள்லாம் பாருங்க, ஏன்னா அங்க உங்களுக்கு பழைய ஏற்பாட்டின்படி பலி கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப ஆடுகள், மாடுகள், புறாக்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா மக்கள் கொடுத்துட்டே இருக்கனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சந்தை மாதிரி அங்கேயே கொண்டு வந்துட்டாங்க அந்த மொத்தத்தையும். அதே போல எல்லா தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ள பாத்தீங்கன்னா அது மார்க்கெட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் தேவன் இந்த இடத்துல மார்க் 11:15 எருசலேமுக்கு வந்தார். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, அதை கள்ளர் குகையாக்கினர் என்று சொல்லி உபதேசித்தார். அதனால சுத்தி இருக்கிறவங்களாம் பயந்து போறாங்க. என்ன ஒரு அதிகாரம்! இங்க மார்க்கை விட சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் சாட்டை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சாருன்னு பாக்குறோம். ஏன்னா தேவன் மேல இருக்கிற பக்தி வர அதை செய்தாரு. என் தேவனுடைய இடம் அது ஜெப வீடு, தேவனும் மக்களும் பேசக்கூடிய இடம், உறவாடுகிற இடம், அவர் பிரசன்னத்துல ஒரு 2 பேரும் ஒன்னா இருந்து சந்தோஷப்பட வேண்டிய இடம். ஆனா இன்றைக்கு ஒரு ஆலயத்துல தேவன் இல்லை. புதிய ஏற்பாட்டின்படி இன்னைக்கு இயேசு நமக்காக மரித்து உயிர்த்ததுனால நமக்குள்ளே வந்துட்டாரு. இன்னைக்கு உங்களே ஆலயமா மாற்றிட்டாரு. உங்களை விட்டு அவர் பிரியறதே கிடையாது. 24/7 உங்களோட தான் அவர் இருக்கிறாரு. நீங்க பேசும்படி அவர் துடிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம், இந்த சரீரமாகிய இந்த தேவனுடைய ஆலயத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறோங்கிறத மறக்க கூடாது. இன்னைக்கு ரோட்ல இருக்கிற இந்த கட்டடங்கள் ஆலயம் கிடையாது, உங்களை தான் ஆலயம் சொல்றாருங்கிறது நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த ஆலயத்துல சுத்திகரிப்பு இருக்கா, தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் இருக்கா, என்ன பார்க்கிறாரு? இந்த உலக பிரகாரமாக மாம்சத்தின் சிந்தனை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக பிரகாரமான கவலைகள், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் சொல்லி தேவனை முதலா வைக்கிறதுக்கு போல எல்லாத்தையும் வச்சு தேவனை நம்ம மட்டுப்படுத்துறோமே. விபச்சாரம், வேசித்தனம், தேவையில்லாத பொய், பொறாமை, இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு வசனம் நம்ம கிளியரா சொல்லுது. இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்மளை அவருடைய பரிசுத்தத்தாலே, அவருடைய அன்பாலே எல்லாம் நம்ம சுத்திகரித்து கொள்ளும் பொழுது அது அவருக்கு உகந்ததாக இருக்கிறது. அப்படி இருக்கும்படி இந்த ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக தேவன் நமக்கு எச்சரிக்கிறார், அறிவுறுத்துகிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி அவரே நமக்கு உதவியும் செய்ய போறார். விட்டு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, இன்றைக்கு நாங்களே உங்களுடைய ஆலயமா இருக்கிறோமே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்போ இப்போது ஆண்டவரே, அந்த எருசலேம் ஆலயத்தில் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதெல்லாம் இருந்ததோ அதே போல் எங்கள் வாழ்வில் எத்தனையோ உலக பிரகாரமான விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கும். உலக பிரகாரமான எல்லா மாம்ச சிந்தனைகள், மயக்கங்கள், நாங்கள் செய்கிற எல்லாம் எங்களை விட்டு, எங்கள் இருதயத்தை விட்டு, எங்கள் சரீரத்தை விட்டு, எங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போக முடியாது அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரமே உங்களுடைய அன்பால் எங்களை ஆழ்க்கை செய்வீராக. எங்களுடைய இருதயம் உங்களுடைய அன்பால் நிரம்பட்டும். உம்முடைய வல்லமையால எங்கள் வாழ்விலே நிரம்பி உண்மை எடுத்துக்காட்டும் மாத்திரங்களாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை காண்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை காணட்டும். உம்முடைய மகிமைகள் மூலம் வெளிப்படட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறீங்க? இன்னிலிருந்து தேவன் உங்கள் மூலம் அதிகமாக மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிக்கிறார்.